சிவப்பிரகாசம். நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு மாசு கட்டுப்பாடின்றி இருப்பதால் ஏற்படும் விளைவுகள். எபிசோட் 2. வாழ்நாளில் 11.9 ஆண்டுகளை டில்லிவாசிகள் இழக்கும் அபாயம். புதுடில்லியின் காற்று மாசு அளவு தற்பொழுது இருப்பதை போன்ற அபாய அளவில் தொடர்ந்தால் அங்கு வசிப்போர் தங்கள் வாழ்நாளில் 11.9 ஆண்டுகளை இழக்க நேரிடும் என ஆய்வு முடிவு ஒன்று தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகத்தில் எரிசக்தி கொள்கை நிறுவனம் உலகில் காற்று மாசு அதிகம் உள்ள நகரங்களில் காற்று தர ஆயுள் குறியீட்டை நேற்று வெளியிட்டது. இதன் விவரம்: இந்தியாவில் வசிக்கும் 130 கோடி மக்கள் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள அளவை விட அதிகமாக காற்று மாசுள்ள பகுதிகளில் வசிக்கின்றனர். இந்தியாவின் தேசிய காற்று தர அமைப்பு நிர்ணயித்துள்ள அளவை விட மாசு அதிகமாக உள்ள பகுதிகளில் நாட்டில் 67.4% மக்கள் வசிக்கின்றனர். இந்த நுண்ணிய காற்று மாசு இந்தியர்களின் வாழ்நாளை சராசரியாக 5.3 ஆண்டுகள் குறைக்கின்றன. உலகிலேயே அதிகமாக மாசடைந்த நகரமாக புதுடெல்லி உள்ளது. இந்த நிலை நீடித்தால் அங்கு வசிக்கும் 1.50 கோடி மக்கள் தங்கள் வாழ்நாளில் 11.9 ஆண்டுகளை இழக்க நேரிடும். வட மாநிலங்களில் மக்கள் தொகை இதர பகுதிகளை விட 3 மடங்கு அதிகமாக உள்ளது. இங்குள்ள வாகன போக்குவரத்து, குடியிருப்பு மற்றும் விவசாய கழிவுநீர்கள் வாயிலாக காற்று மாசு அதிகரிக்கிறது. வங்கதேசம், இந்தியா, பாகிஸ்தான், சீனா, நைஜீரியா மற்றும் இந்தோனேசியாவில் வசிக்கும் மக்கள் சுவாசிக்கும் காற்று மாசு வாயிலாக தங்கள் வாழ்நாளில் 1 முதல் 6 ஆண்டுகள் வரை இழக்கின்றனர். இவ்வாறு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வணக்கம்.